காற்று வந்துட்டு தனிமம் அப்படின்னு சொல்லுங்க. பட் காற்று வந்துட்டு தனிமமும் கிடையாது, சேர்மமும் கிடையாது. காற்று தனிமமும் சேர்மமும் கலந்த ஒரு கலவை. கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளுமே எல்லா ஒளியும் வந்து உள்வாங்கிக்குமே தவிர எந்த ஒரு ஒளியுமே வந்து அது ரெஃப்ளெக்ட் பண்ணாது. அதனால தான் நமக்கு வந்து அந்த பொருள் வந்து கருப்பு நிறத்தில் தெரியுது. கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் வந்துட்டு ஒளியை உள்வாங்கிறதுனால அது எப்பவுமே ஒரு வெப்பமான ஒரு பொருளாகவே தான் இருக்கும். அதனால தான் வெயில் காலத்தில் கருப்பு நிற ஆடைகளை வந்து அணியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்பியலினுடைய கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கும்போது கருப்பு நிறம் வந்துட்டு ஒரு ஒளி இல்லாதது, அதாவது எந்த ஒரு ஒளியுமே ரெஃப்ளெக்ட் பண்ணாத ஒரு பொருள் தான் நம்ம கண்ணுக்கு வந்து கருப்பு நிறத்தில் தெரியும். அதனால் கருப்பு நிறத்தை வந்துட்டு ஒரு கலராக கன்சிடர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இருட்டு ஏன் கருப்பு நிறத்தில் இருக்குது? அப்புறம் கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளுமே வந்துட்டு ஒளியை ரெஃப்ளெக்ட் பண்ணல அப்படின்னா எப்படி நம்மளால் அந்த கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பொருளை வந்து பார்க்க முடியுது அப்படின்னு ஒரு கேள்வி வரும்.